ஒரு பேண்ட் எடுத்து 4 கட் பண்ணிக்கிட்டேன். மேல் பாட்டம் மட்டும் ஒரே இதாக தைச்சிக்கிறது. அப்புறம் அந்த கால் சைடு வர்றத 4 கட் பண்ணிக்கலாம். பெருசாக கொஞ்சம் செடி வைக்கிற மாதிரி அதை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வரும் அந்த மேல் பாட்டத்தில் இருக்கிறது. அப்புறம் அந்த ஒரே இது இடுப்புக்கிட்ட இருக்கிறது இந்த அளவுக்கு வரும். நம்ம ஒரு 5 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப சின்னதாக கால் சைஸுக்கு இருந்துச்சு, ரொம்ப உயரமாக வரும் அப்படின்ட்டு நான் இந்த அளவுக்கு சின்னதாக தைச்சிட்டேன். இதில் பூச்செடி வச்சுக்கலாம் அப்படின்னு. சின்ன பூச்செடிகள்லாம் அழகாக வச்சுக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செடிக்கு எதனாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜாடி வாங்கி வைக்கலாம், மற்றதெல்லாம் என்ன வச்சாலும் இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்காது. நல்லா ஈரம் தாக்கு பிடிக்குது, செடிகள் ரொம்ப நல்லா வருது. அதனால் நான் இப்போ வச்சு 2 மாதம் ஆக போகுது. ஒரு இது ரொம்ப நல்லா இப்போ பூச்செடி வச்சு 1 மாதம்தான் ஆச்சு. நல்லா வச்ச உடனேவே இப்போ நல்லா தழைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஈரம் நல்லா வெயில் இப்போ இவ்வளோ இருந்தாலும் அது நல்லா வாடாமல் நல்லா வருது. ஜாடியை விட இதில் ரொம்ப நல்லா இருக்குது. 2 தடவைக்கு இதில் வைக்கலாம். செடிகள்லாம் 3 மாதம் இதுக்குள்ளே நம்ம வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் ரொம்ப ஒரு பழைய பேண்ட்டுகள்லாம் ஒரு 10-20 பேண்ட்டு கிடந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு. வச்சோம். எங்கள் வீட்டில எல்லாம் ரொம்ப நல்லா ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம சாக்கு, பைகை இதெல்லாம் வாங்குறத விட இதில் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வேஸ்ட் ஆகாமல் பேண்ட்டுகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் பெரிய இதாக கூட பண்ணி நம்ம வைக்கலாம். இந்த அளவு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம பாவக்காய் செடி இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். பாவக்காய் செடி, புடலங்காய் செடி. இப்போ இதில் நான் புடலங்காய் போட்டிருக்கேன். அதில் பீக்கங்காய் இன்னும் முளைக்கல, 3 நாள் தான் ஆச்சு. அப்புறம் எல்லா விதைகளுமே நடலாம். இதில் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா இதாக இருக்குது. நம்ம இன்னும் பெருசாக வேணும், பெரிய செடி வைக்கணும் அப்படின்னா கூட பெருசாக 2ஐயும் மூட்டி, அந்த கால் பகுதியை 2ஆக மூட்டி கூட நம்ம பெரிய இதாக கூட வைக்கலாம். அதனால் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. இது மாதிரி பண்ணியிருக்கேன்.